எங்கள் வீட்டில் எல்லாம் கார்த்திகை லா லா லா. ஒரு வழியா இன்னைக்கு இந்த கோழியை பிடிச்சி வெற்றியாமா பிடிச்சிட்டோம். வெல்கம் டு ஃபுட் அண்ட் ஃபுட்டீஸ். இன்னைக்கு என்ன பண்ண போறோம்? இன்னைக்கு இந்த வான்கோழியை வச்சு ஒரு வெறித்தனமான கிரில் செய்ய போறோம். வாங்க இப்போ இதை ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதை பார்த்தீங்கன்னாலே சரியான வெயிட்டா இருக்கு. எப்படி இருந்தாலும் ஒரு 10 கிலோக்கு மேல இருக்கும் போல. தூக்கிட்டே ரொம்ப நேரம் நிக்க முடியல. வாங்க இதை பக்காவா ரெடி பண்ணி சூப்பரா சாப்பிடலாம். பவி, ஏய், அப்பெல்லாம் உட்கார்ந்த வண்டி கொடை அடிச்சிட்டு போவீங்க. வா. பார்த்தாலும் வேலை சொல்லியே கொள்ள வேண்டியது. நீ என்ன ஊருக்கா போட போறியா? இல்ல லேகியம் பண்ண போறியா? நம்ம ஏன் இப்போ இந்த இடத்துல உட்காந்துருக்கோம்னா, இப்போ நம்ம வான்கோழியை வந்து ஊற வைக்கிறதுக்காக ஒரு மசாலா வாட்டர் செய்ய போகிறோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா லெமனு, ஆரஞ்சு, கேப்சிகமு, கசூரி மேத்தி, அப்புறம் மிளகு, இது எல்லாத்தையும் போட்டு ஒரு 1/2 hour இந்த வாட்டரை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த வாட்டரை எடுத்து நம்ம வான்கோழி மேலே ஊற்றி அதையும் ஊற வைக்க போகிறோம். என்ன உட்காந்துட்ட? சாத்துக்குடி எடுத்துருவா. எங்க இருக்கு? அந்த வரைக்கும் பாரு மரத்தில். செம ஃப்ரெஷ்ஷா இருக்கு பழம் எல்லாம். சாத்துக்குடி வந்துருச்சு. இது போதுமா, என்ன வேணுமா? அருமை அருமை. ஃபர்ஸ்ட் நம்ம ஆரஞ்சை கட் பண்ணிப்போம். அடுத்ததான் நம்ம இந்த சாத்துக்குடியை கட் பண்ணிப்போம். அடுத்ததான் இந்த லெமனை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததான் இந்த குடமிளகாவை எடுத்து கட் பண்ணிப்போம். இப்போ இந்த ஜாடியில தண்ணியை ஊத்திட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க எல்லா ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள் போட்டு ஊற வச்சிடலாம். சூப்பர் டேஸ்ட். சாத்துக்குடி. நம்ம ஏற்கனவே இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு, சாத்துக்குடி எல்லாத்தையும் கட் பண்ணி போட்டிருக்கோம். பேலன்ஸ் இருக்கிறத வந்து இதில் நல்லா நம்ம புளிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ இந்த வாட்டரோட இந்த மிளகையும் இந்த கசூரி மேத்தியும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த மிளகை இடிச்சுக்கலாம். இந்த மிளகை நம்ம முழுசாக போடுறத விட இதை மாதிரி நல்லா இடிச்சு போட்டோம்னா இந்த வாட்டரோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம எதுக்காக இந்த வாட்டரை நம்ம இதை மாதிரி ரெடி பண்ணுறோன்னா, நம்ம இதில் வான்கோழியை தூக்கி ஊற வச்சு அதுக்கப்புறம் அதை எடுத்து நம்ம கிரில் பண்ணுறப்போ அதுலேருந்து வர ஃப்ளேவரும் நம்ம சிக்கனை சாப்பிட்றப்ப அதோட டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். இதை நல்லா இடிச்சாச்சு. வாங்க இப்போ இதை நம்ம இதில் கொட்டிடலாம்.
இந்த தண்ணியில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க ஃப்ரூட்ஸ் வெஜிடபிளோட ஃப்ளேவர்லாம் உள்ளே இறங்கும். அதனால் 1/2 hour இது ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம போயிட்டு அந்த வான்கோழியை க்ளீன் பண்ணிவிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வான்கோழியை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இதை நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்ச அந்த மசாலா வாட்டரில் போட்டு இதை கொஞ்சம் நேரம் ஊற வச்சு எடுத்துகிட்டு வந்துடுவோம். இது கொஞ்ச நேரம் ஒரு 1/2 hour நல்லா ஊட்டும். இப்போ அந்த வான்கோழி நல்லா ஊறிக்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளார நம்ம இந்த கிரில் சிக்கனை மாட்டுறதுக்காக ஒரு ஸ்டாண்ட் ரெடி பண்ணிவிடுவோம். இப்போ இதை கிராஸ் ஆக்கிட்டு கட்டிடுவோம். இப்போ நம்ம வான்கோழி கிரில்லுக்கு தேவையான மசாலா காரத்தூள், மல்லித்தூள், சோம்புத்தூள், பிளாக் பெப்பர், அப்புறம் பார்த்தீங்கன்னா சால்ட்டு. இதோட நம்ம கசூரி மேத்தி போடுங்க. அடுத்ததாக இதில் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இது கூட நம்ம பட்டர் ஆட் பண்ண போகிறோம். பட்டர் எதுக்காக ஆட் பண்ணுறோன்னா நம்ம கிரில் சிக்கன் ரோஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கிறப்ப மேலே தடவுறதுக்காகவும், அது மட்டும் இல்லாமல் சிக்கன் நல்லா எப்படி சொல்கிறது சாஃப்டாக வெந்துடும், அதுக்காக. இது கூடவே நம்ம இந்த 2 லெமனையும் கட் பண்ணி போட்டுருவோம். இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இதோட தயிரை ஆட் பண்ணிப்போம். இப்போ நம்ம வச்சு 1/2 hour மேலே ஆகுது. வாங்க இப்போ நம்ம இதை எடுத்து மசாலா தடவிடுவோம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மசாலாவை தடவி 1/2 hour ஊற வச்சிடலாம். வான்கோழி மசாலா தடவி ஊறிட்டு இருக்கு. இப்போ டைம் வேறு ஆயிடுச்சா, எனக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால நம்ம ஸ்நாக்ஸ் சாப்பிட போகிறோம். என்ன ஸ்நாக்ஸ் கொடுப்பாரு? இந்த தேங்காய் பூ பார்த்தீங்கன்னா நம்ம பைபாஸ் எல்லாம் போகிறப்ப பார்த்தீங்கன்னா 100 ரூபா, 120 ரூபா, 150 ரூபான்னு இருப்பாங்க. நம்ம ஏரியாவெல்லாம் பார்த்தீங்கன்னா இது நிறைய இடத்துல ஃப்ரீயாகவே கிடைக்கும். வாங்க இப்போ நம்ம உடச்சி உரித்து சாப்பிட்லாம். அது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப ரொம்ப நல்லது. அல்சரு, அது இல்லாமல் நம்ம வயிறு பிரச்சனைக்கு எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இந்த தேங்காய் பூ ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் இல்லாமல் ரொம்ப ஹெல்த்தி. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தேங்காய் பூ ரெடி ஆகிடுச்சு. இதை உடச்சிட வேண்டியதான். சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி நல்ல விஷயத்தெல்லாம் நிறைய சாப்பிடுங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது.
இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அடுப்பும் ஆல்ரெடி ரெடி ஆகிடுச்சு, மசாலாவும் போட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ இந்த வான்கோழியை இந்த ஸ்டிக்கில் சொருவி அதில் போட்டு நம்ம கிரில் பண்ணிட வேண்டியது தான். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு 1/2 hour நல்லா ஊறிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம அந்த நெருப்பில் வச்சு இதை குக் பண்ணிடலாம். வாங்க இப்போ எடுத்துகிட்டு போவோம். இதில் என்னென்னா பட்டர் வச்சுருக்கோம், இதை மேலே அப்படியே லைட்டாக அப்ளை பண்ணலாம். எப்படியோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்மளோட வான்கோழி கிரில் ரெடி ஆகிடுச்சு. ஆனால் இது வெந்து முடிக்கிறதுக்குள்ளே இது ஃபுல்லாக இருட்டாயிடுச்சு. வாங்க இப்போ இதை எடுத்து கொண்டு வச்சு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்ப்போம். இப்போ தம்பியை ஃபுல்லாக ரெடி பண்ணியாச்சு. இப்போ தான் ஒரு குளிப்பாட்டி ட்ரெஸ்ஸு கிஸ்லாம் போட்டு வச்சுருக்கோம். வாங்க இப்போ இவரை சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுவோம். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணதுக்கு எப்படியோ ஒரு வழியாக இதை பக்காவாக ரெடி பண்ணியாச்சு. வாங்க இதோட டேஸ்ட் இப்போ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது எந்த அளவுக்கு வெந்திருக்கு நான் உங்கள்கிட்ட காட்டுறேன், அப்படியே பாருங்க கொஞ்சம். நம்ம கடையில் வாங்கினா கூட அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது. செம சூப்பராக வந்துருச்சு. சாப்பிட்டுனாலும் சாப்பிட்டு சரியான சாப்பிட்டு. செம்ம சாப்பிட்டு. சூடு தான் கொஞ்சம் ஓவர். இந்த மீசை வேறு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது நம்மளை. அன்றைக்கி முயல் ரொம்ப சின்னோண்டாக இருந்துச்சு, ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இது ஃபுல்லாகவே 4 கிலோவுக்கு மேலே இருக்கும். என்ன பண்ண போகிறேன்னு தெரில, முடிஞ்ச அளவுக்கு சாப்பிடுவோம். தரமான ஒரு லெக் பீஸு. இது எந்த பக்கத்தில் இருந்து ஆரம்பிக்கிறதுனே தெரியலையே. கூட நான் ஆரம்பிச்சு காமிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா மட்டன் லெக் மாதிரி இருக்குது. எங்கேயாச்சும் இது வான்கோழி லெக் மாதிரி இருக்கா? எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இதோட ஃப்ளேவர் வந்து அந்த ஆரஞ்சு வெஜிடபிள்ஸ்லாம் போட்டோம்ல, அதோட ஃப்ளேவர்லாம் சூப்பராக இறங்கிருக்கு. அதோட மசாலாவோட ஜூஸி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அவ்வளோ சூப்பராக இருக்குது. இதில் அப்படியே எப்படின்னா நம்ம தந்தூரி பண்ணது எப்போயுமே ட்ரையாக தான் இருக்கும். பட் நம்ம இது ஒரு 1/2 hour அந்த வாட்டரில் ஊற வச்சதுனால இது உள்ளார பார்த்தீங்கன்னா ஃபுல்லும் வெறும் அந்த ஜூஸாக தான் இருக்குது. அது செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இவ்வளோ ஜூஸியாக இருக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. அவ்வளோ ஜூஸியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆட் பண்ண மசாலா உள்ளார வரைக்கும் இறங்கியிருக்கு. அதுவும் இல்லாமல் இது வெந்திருக்கிற விதம் வந்து வேறு மாதிரி இருக்குது. பாருங்க, சும்மா லைட்டாக எடுத்தாலே எப்படி லேயர் மாதிரி வருது. நம்ம எதுவும் ஃபுட் கலர் ஆட் பண்ணல, நேச்சுரல் கலரே அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஃபுல்லாக இருக்குது. நானே என்னால் முடிஞ்ச அளவு சாப்பிட்றேன். அவ்வளோ ஃபுல்லாக இருக்குது. இதே மாதிரி சூப்பரான டிஷ்ஷும் டிஃப்ரெண்டான லொகேஷன்ல அடுத்த ஒரு வீடியோல பார்ப்போம். மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
கஸ்தூரி மெத்தியும் நீ சொல்லிட்டு ஓகே ஆப்ல யார் அந்த கஸ்தூரி? கஸ்தூரி மேத்தி இதோட இதை நல்லா இடிச்சு போட்டோம்னா இந்த வாட்டரோட சரி சரி ஓகே. நம்ம எதுக்காக இதை ரெடி பண்ணி வச்சிருக்கோம்னாலே நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்து சாப்பிட்டுட்டோம்னா நீங்க ரொம்ப ரோல் ஆகுங்க. இப்போ நம்ம வான்கோழி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. அப்போ நானே வச்சுக்கிறேன். ஓகே ஆப்ல எல்லாரும் இப்போ பார்த்தீங்கன்னா கேமராமேனுக்கு கொடுக்க மாட்டேன்றீங்க. என்ன கேமராமேனுக்கு எங்கள் வீட்டில் எல்லாம் கார்த்திகை லா லா லா. இது வந்து கப்புள்ஸ் கோல் வராது. சரி ஒரு பீஸ் எடுத்து வச்சுட்டேன். இது எப்போ எரியுது நம்ம எப்போ ஐயோ இப்படியே பிடிச்சி அதே காணும் அப்படியே பிடிச்சி கோழியை சிரிக்க சொல்ல. ஸ்மைல் ப்ளீஸ். கடப்பா பாப்பா ஜட்டியை கட்டிடவா? இந்த ஜட்டி